திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் முகவை அக்பர். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஏன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற பின்னணியை பார்க்கும்போது, ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற நபர் 2023 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு வழக்குக்காக எக்மோருக்கு வர்றாரு. அதற்கு பிறகு அவரும் அவருடைய நண்பர் மாதவன் அவர்களும் சேர்ந்து பட்டினம்பாக்கம் பீச் பக்கத்துல போய் சாப்பிட போறாங்க. அந்த இடத்துல ஒரு கும்பல் வேகமாக வந்து ஆற்காடு சுரேஷையும் அவரது நண்பர் மாதவனையும் சரமாரியா தாக்குறாங்க. இதுல ஆற்காடு சுரேஷ் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது இறந்து போயிடுறாரு. மாதவன் அவர்கள் உயிர் பிழைச்சிடுறாரு. ஆனா உயிரோட இருக்கக்கூடிய சாட்சி மாதவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கும்பல் 6 மாதத்திற்கு பிறகு மாதவனையும் வெட்டி படுகொலை செய்யறாங்க. இதற்கு பின்னுள்ள சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆருத்ரா கோல்டு மோசடி, அந்த ஆருத்ரா கோல்டு மோசடி செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் தொடர்பு இருந்ததாகவும், அவர் அந்த ஆருத்ரா கோல்டு மோசடி கும்பலுக்கு ஆதரவு அளித்ததாகவும் சொல்லப்படுது. இதை எதிர்த்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த ஆருத்ரா கோல்டு மோசடியில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய சார்பாக ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திட்ட பிரச்சனை பண்ணி அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அப்ப ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஆருத்ரா கோல்டு விஷயத்துல ஆற்காடு சுரேஷ் அவர்கள் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு ஆதரவா இருக்காரு, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதற்கு எதிராக இருக்காரு. இந்த மோட்டிவ்னால ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் ஆற்காடு சுரேஷை கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கப்படுது. இதனால ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய தம்பி, அவருடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நோட்டமிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில கரெக்டா ஆற்காடு சுரேஷ் அவருடைய பிறந்த நாள் அன்று ஆம்ஸ்ட்ராங்க வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. இதை வந்து அவருடைய தம்பி புன்னை பாலா அவர்களே விசாரணையில சொல்லியிருக்காரு. ஆருத்ரா கோல்டு மோசடியை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல பாஜகவுடைய நிர்வாகிகள் பல பேருடைய பேர் அதில் அடிபட்டது. ஒரு முக்கியமான நிர்வாகி அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அந்த ஆருத்ரா மோசடியும் அதன் பின்னுள்ள சம்பவமும் பார்க்கப்படுது. இதுவரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களை சந்திக்கின்றேன்.